வணக்கம் மாணவர்களே, படிடா ஜோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தமிழம்மா. நான் மலர்விழி. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா, 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 6வது இயல் விரிவானம் பகுதியில் சாந்தா தத் அவர்களால் எழுதப்பட்ட கோடை மழை என்கின்ற சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். கதை பகுதியை பார்க்குறதுக்கு முன்னாடி படிடா ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நூல்வெளி பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். சாந்தா தத் காஞ்சிபுரத்தை சேர்ந்த படைப்பாளர். அமுதசுரபி இதழில் வெளியான கோடை மழை என்னும் இச்சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது. இவர் தற்போது ஹைதராபாத்தில் வசிக்கிறார். சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என இலக்கியத்துறைக்கு தன் பங்களிப்பை செய்து வருகிறார். ஹைதராபாத்தில் வெளியாகும் நிறை மாத இதழின் ஆசிரியராக உள்ளார். திசை எட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளார். இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ளது. மனிதநேயம் இவர் கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பாகும். நுழையும் முன் பகுதியை பார்க்கலாம். குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகிறார்கள். ஆனால் தாய் தந்தை இல்லாத ஏதிலி குழந்தைகளின் நிலை மிக கொடியதாகும். அக்குழந்தைகளை ஏற்று வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பிள்ளைகள் இல்லாத முதியோர்களும் இத்தகைய ஏதிலி நிலையில் தவிப்பவர்கள்தான். அவர்களையும் ஏற்று அரவணைப்பவர்கள் மனிதத்தை மேம்படுத்துபவர்களே. சரிமானவர்களே, கதையை பார்க்கலாம். விழிகளை அகல விரித்து எவ்வித இலக்குமின்றி இப்படியும் அப்படியுமாய் பார்வையை சுழற்றி கொண்டிருந்த குழந்தை மீண்டும் சினுங்க ஆரம்பித்தது. இப்படித்தான் விட்டு விட்டு அழுது கொண்டிருக்கிறது அரை மணிக்கும் மேலாய். பசியா, காய்ச்சல், அசதியா தெரியவில்லை. அவஸ்தைப்படும் குழந்தையை நினைத்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார் ஆறுமுகம். குழந்தைக்கு 2 விழுங்கு டீ தண்ணி புகட்டி தானும் குடித்தால் வறண்ட தொண்டைக்கு இதமாக இருக்கும். டீ விற்கும் பையனை உள்ளே விடமாட்டார்கள். வெளியே சென்று குடித்துவிட்டு வரவும் துணிவில்லாமல் இருந்தது. இடம் பறிபோய்விடும் என்னும் பயம். போட்டு செல்லும் மேல் துண்டை தள்ளிவிட்டு அடாவடித்தனமாய் ஆக்கிரமித்து கொள்ளும் பொறுமை பறிபோயிருந்த சனம். விடிந்தும் விடியாததுமாய் பரபரத்து ஓடி வந்தும் பயனில்லை. கூட்டம் சேருவதற்கு முன் வந்துவிட வேண்டும் எனும் தவிப்பு அடுத்தவர்களுக்கும் இருக்காதா என்ன என்று எண்ணியபடி குழந்தையை தோளில் சாய்த்து சமாதானப்படுத்த முயன்றார். வரிசையின் அசைவு ஆமை வேகத்தில். அலுப்பு கூடியது. போய்விடலாமா என்று எரிச்சல் கூட. கை மருந்துக்கு கட்டுப்படாத 2 நாள் காய்ச்சல். தனியார் மருத்துவமனை செல்ல வக்கில்லாத போது, கை மட்டுமின்றி மனுஷ ஆதரவும் வறண்டு போய்விட்ட போது, இல்லாதவற்றுக்கெல்லாம் ஈடுகட்டுவது போல் பொறுமையையாவது நிறைய வரவு வைக்க வேண்டியதுதான். காசா பணமா? 3 மணி நேரத்திற்கும் மேலாய் குழந்தையை ஏந்தி இருந்ததால் கையில் கடுப்பு தெரிய ஆரம்பித்தது. சீட்டு வாங்கி கொண்டு உட்கார்ந்ததுதான் இடுப்பும் வலி தெரிவித்தது. கிழ உடம்பு எவ்வளவுதான் தாங்கும்? மனசா என்ன அதட்டி மிரட்டி மூளையில் முடக்க? நத்தை அசைவும் நின்று போய் ஆணி அடித்தால் போல் முடங்கிவிட்டது நோயாளிகள் வரிசை. பினாயில், டெட்டால், டிங்சர் வகைராக்களின் வாசம் காலி வயிற்றை புரட்டி அடித்தது. கை வலி வேறு. கொஞ்ச நேரம் குழந்தையை யாராவது வாங்கி வைத்து கொண்டால் ஆசுவாசமாக இருக்கும். சீக்காளி குழந்தையை எவன் சீந்துவான்? மூடிய கதவு. முன்வரிசையின் துவக்க முனையை பரிதவிப்புடன் எட்டி பார்த்தார். திடீரென அழுகை குரல் கேட்க என்ன ஏது என்று அனைவரும் கவனமாய் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த போதே ஒற்றை குரல் அழுகை பல்குரல் ஓலமாகியது. சற்றே தொலைவில் கும்பல். பாவம், 30 வயசு கூட இருக்காது. இன்னும் எவ்வளவு இருக்கு? அதுக்குள்ள பாழாய்ப்போன யமனுக்கு அவசரம் பார். நீ வேற, இது தானா தேடிட்ட சாவாம். அடப்பாவமே, ஆண்டவன் கொடுத்த உசுறு. இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சரியான கோழை பசங்க. போறவன் பொக்குன்னு போயிடுறான். இருக்கிறவன் ஆயுசுக்கும் இல்லை அல்லாடனும். அல்லாடி கொண்டுதான் இருக்கிறார் ஆறுமுகம். 6 மாத அல்லாட்டம். பச்சை மண்ணுடனான அவதி. உனக்கு நான், எனக்கு நீ என்றாகிவிட்ட நாதியற்ற அவஸ்தை. தகப்பனையும் பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய இடைவாரிசு இருவரையும் நட்டாத்துல விட்டு தன் வழியே சென்று விட்டான். வியாதி இல்லை, வெக்கை இல்லை. விஷத்தை விழுங்கி அரை நாள் மட்டுமே அவஸ்தைப்பட்டு போய் சேர்ந்து விட்டான். 4 நாள் காய்ச்சலில் கட்டியவள் கண்மூடிய பின் வாழ பிடிக்கவில்லையாம். பெத்தவங்க இல்லாத குழந்தையாகிவிட்டதே என்னும் ஓயாத புலம்பல் தவிர பிள்ளையை பிரிந்த துயரம் துளியும் இல்லை. அவரிடம் அந்த அளவுக்கு நெஞ்செங்கும் வெறுப்பு மண்டியிருந்தது. நெஞ்சுக்கூட்டில் நெருப்பு வைக்க வேண்டியவன் இப்படி தவிக்க விட்டு போய்விட்டானே என்னும் ஆறா கோபம் பாசத்தை பாசி போல் மூடிவிட்டிருந்தது. அதோ இதோ என நுனி மூச்சை பிடித்து வைத்திருக்கும் அப்பனை நினைக்காவிடனும் பிஞ்சு பிள்ளை கூட மனதில் வராமல் அப்படி என்ன அதிசய அன்பு பெண்டாட்டி மீது வானம் பொய்ப்பது தொடர்கதையாகிவிட ஊர் உறவு உடைமைகளை துறந்து பஞ்சம் பிழைக்க பட்டணம் வந்து பிழைப்புக்கு ஏதோ ஒரு வழி தேடிக்கொண்டு திடமாய் வைராகியமாய் தான் வாழவில்லையா இத்தனை காலமாய்?
வந்த இடத்தில் 40 ஆண்டுக்கும் மேலாய் நிழலாய் இருந்தவள் பூமியில் தன் கணக்கை முடித்து கொண்டபின் அவர் சிதையில் விழவில்லை. மகனுக்காக வாழ்ந்தார். ஒற்றை ஆளாய் வளர்த்து ஆளாக்கி ஒரு கடினமான வேலையில் அமர்த்தி குடும்பஸ்தனாக்கி. அட நகரு பெருசு, வைகுண்ட வாசல் திறக்கிறாப்புல ஒரு வழியாக கதவு திறந்துட்டுது. நீ என்னடானா எந்த கோட்டையை பிடிக்கிறாப்புங்கிறப்புல நட நட. முக்கி முனகி குழந்தை தூங்கி விட்டிருந்தது. அவ்வளவு நேரம் காத்திருக்கும் தள்ளாமையும் மன உளைச்சலுமாய் அவருக்கு உடம்பு வேர்த்து சில்லிட்டு இருந்தது. உள்ளிருந்து வெளியே வந்தால் ஒரு பெண். தாயின் தோளில் கோழிக்குஞ்சாய் ஒரு பிஞ்சு ஒடுங்கி இருக்க அவள் கை அதை சுற்றி படர்ந்து இருந்தது. பார்க்கவும் நினைக்கவும் மிகவும் பாந்தமாக இருந்தது. நெடுமூச்சு தவிர வேறு ஏதும் இல்லாத குழந்தை மீதான தன் கையை அழுத்தி இருத்தி கொண்டார். இந்த அரவணைப்பு இதற்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு? தனக்கு பிறகு? பிள்ளையை பரிசோதித்த டாக்டர் நெஞ்சில் சளி கட்டி இருப்பதால் காய்ச்சல், பயப்பட தேவையில்லை, பக்குவமாய் பார்த்து கொண்டால் 2 தினங்களில் தணிந்துவிடும் என மருந்து எழுதி கொடுத்தார். உங்க கை இப்படி நடுங்குது பெரியவரே, வீட்டில் வேற யாரும் இல்லையா? ஊசி போட்ட வலியால் வீறிட்ட குழந்தையை லாவகமாக அணைத்து சமாதானப்படுத்தி அவ்வாறு கேட்ட வெள்ளையுடை தேவதைக்கு நன்றி சிரிப்பை மட்டுமே பதிலாக விட்டு வெளியே வந்தார். தவித்த தொண்டையை தேநீரால் ஆசுவாசப்படுத்தி கொண்டு வழக்கமாய் வாங்கும் மருந்து கடை நோக்கி பயணப்பட்டார். வாங்கய்யா, உட்காருங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா? இப்படி கொடுங்க. கைச்சுமை மட்டும் இடம் மாறியது. 3 நாளாக சிரமப்படுது பாவம். டாக்டர் ஊசி போட்டு மருந்து எழுதி கொடுத்துருக்கார், சரியாயிடும். இப்போ உன்கிட்ட மருந்து வாங்க மட்டும் வரல பாபு. சீட்டை நீட்டியபடி அமைதியாய் சொன்னவரை யோசனையுடன் பார்த்தான் பாபு. ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ எனக்கும் சரியாத்தான் படுறது. இதுக்காக இன்னும் நிறைய நாள் உசுரோடு இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். நெஞ்சில் உரம் இருந்தாலும் உடம்பு கேட்கணுமே. சாவோட மல்லுக்கு நிற்கிற வயசா? அப்போ இதோட கதி? சரி, நாளைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறியா பாபு? ஐயா, ஆமாப்பா, நெசமாத்தான் சொல்கிறேன். அம்மா என்கிற பாசமே தெரியாமல் இருக்க இது மட்டும் என்ன பாவம் செய்தது? பெண்ணோட பரிவும் பாசமும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்போ தான் நல்லா புரிஞ்சுது பாபு. இதை பிரிஞ்சிருக்க முடியாதே என்கிற என்னோட சுயநலத்துக்காக இதை அனாதையாக விட்டுட்டு போகிறது எவ்வளோ பெரிய பாதகம். அதான், அதுவும் இல்லாமல் அவங்க உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அதனால் பத்திரமான இடத்துக்கு தான் போய் சேருது பிள்ளைன்னு நிம்மதி. அவங்கள உடனே வர சொல்லிடு, ஆக வேண்டியதை பார்க்கலாம். வினாடி தாமதித்தாலும் மனம் மாறிவிடுமோ என்பது போல் மருந்தும் குழந்தையுமாக விடுவிடுவென நடந்தார். இரவெல்லாம் உறக்கமின்றி புரண்டு எல்லாம் இதோட நல்லதுக்குத்தானே என திரும்ப திரும்ப நினைத்து சமாதானப்படுத்தி கொண்டார். மறுநாள் பாபுவுடன் வந்த அவர்களை பார்த்தபோது பிள்ளை பாக்கியம், ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு அத்தனையும் அம்முகங்களில் உணர்ந்தபோது பிள்ளையின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை வலுத்தது. நெடுநாள் தயக்கத்துக்கு பின்னான தன் முடிவு குறித்து இனி 2வது கருத்துக்கு இடமில்லை என்ற அளவில் உறுதி கூடியது. அந்நேரத்துக்கு நெருடல் எல்லாம் பிள்ளையை பிரிந்து இருக்க வேண்டுமே எனும் உதிரத்தை உறைய வைக்கும் உறுத்தல் மட்டுமே. விழிநீரை பிடிவாதமாய் வந்த வழி அனுப்பி வைத்தார். உங்களுக்கு கவலையே வேணாம் ஐயா, இப்படி சொல்கிறது கூட சரியில்லைதான். நல்லா பார்த்துக்கிறோம்னு பெத்தவங்க யாராவது உறுதிமொழி அளிக்கிறார்களா என்ன? அப்பா என அழைக்கப்பட இருப்பவன் ஓரிரு கணம் போல் தயங்கி பிறகு தொடர்ந்தான். ஐயா, ரொம்ப பெரிய மனசோட எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இருக்கீங்க. நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக உங்களிடமே இன்னும் ஒரு உதவி கேட்கின்றோம். குழந்தையை பிரிந்து சிரமப்படாமல் நீங்களும் எங்களோடு வந்துருங்கய்யா. எங்கள் 3 பேருக்குமே ஒரு பெரிய துணையாக பலமாக இருக்கும். நீங்கள் எதுக்கும் தயங்காதீங்க. நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவில் உதவியாக இருப்போம். சரின்னு சொல்லுங்கய்யா. இறைஞ்சும் தன்மையில் கேட்கப்பட அதிர்ந்து போனார் ஆறுமுகம். யாருக்கு யார் உதவி? எவ்வளவு பெரிய விஷயம்! இவ்வளவு எளிமையாய், தனக்கு எந்த சங்கடமும் கூடாதென மிகவும் பக்குவமாய் இவன் மலை போன்ற அத்தனை பிரச்சனைகளும் எப்படி இப்படி ஒரே நாளில் தீர்வு கண்டு குழந்தையுடன் தன்னையும் ஸ்வீகரித்து. பாபு, இப்போதைக்கு எனக்கு சாவு வராதுன்னு தோணுதுப்பா. கண்ணீரை இப்போது சுதந்திரமாய் வெளியனுப்பியபடி கைகூப்பினார் முதியவர். இவ்வாறு கதை முடிகின்றது. மாணவர்களே, என்னுடைய பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த பதிவு இதனுடைய விளக்க பதிவாக இருக்குது, அதையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.